கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே நீர் பாய்வதற்காக ஒரு நதியை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகளை உருவாக்கினார். அந்த பெரிய நதி எங்கேருந்து ஓடினது அப்படின்னா, எகிப்திலிருந்து ஒரு நதி ஓடினது. அது நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நைல் நதி அது உலகத்திலே ஒரு பெரிய நதின்னு படிச்சிருக்கோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்படலை. அது எகிப்திலேருந்து ஓடுகின்ற ஒரு நதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த நதியையும் அந்த 4 ஆறுகளையும் நம்ம வேதத்திலே பார்ப்போம். அது எத்தனாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும் ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்ற பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு கிழக்கேல் என்ற பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிரயாத்து என்ற பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென்.